அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வெளியீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. பால்வளத்துறையில் கிட்டத்தட்ட 6300க்கு பணியிடங்கள் வந்து கால்பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சியிலேருந்து டிகிரி வரை படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் தான் அந்த வேலை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் மட்டும்தான் வைப்பாங்க, எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/5/2025. இந்த விண்ணப்பத்தை நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. இது வந்து ஒரு மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே மத்திய அரசுக்குள்ள வேலை வாய்ப்பு தானா அப்படிங்கிறத நீங்கள் தான் சர்ச் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எங்களை எதுவும் சொல்ல வேண்டாம். அதாவது ஒரு வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்குது. அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏன் சார் எங்கள் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நாங்கள் அப்லோட் பண்ணலன்னா இந்த வீடியோ வேறு யாராவது அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் போய் அப்ளை பண்ணிவிட்டு ரூபாய் கட்டி ஏமாந்துற சூழ்நிலை வந்துடும். அதனால் இந்த வேக்கன்சி முற்றிலும் உண்மையானதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக அனலைசிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள். இது எந்தெந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். டைரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு இது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கன் செக்ஷனுக்கு வந்து 390 ரூபா ஃபீஸ் போட்டிருக்காங்க. எப்போயுமே ஒரு மத்திய அரசு பணி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கொண்டு வர மாட்டாங்க, ஃபீஸ் வந்து இருக்காது. அப்படியே ஃபீஸ் வச்சாலும் அது ரீஃபண்ட் ஆப்ஷனில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க, இந்த ரயில்வேயில் அப்ளை பண்ணுற மாதிரி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 390 ரூபா வந்து ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள், ரூபா கட்டி ஏமாற வேண்டாம். அதர் பார்த்தீங்க அப்படின்னா 675 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். லேப் அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது அந்த கம்யூனிட்டி வைஸாக உள்ள போஸ்டிங்கு. இந்த சைடில் இருக்கிற அப்ளை லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்பருக்கு வந்து 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் 18,000 ரூபாயிலேருந்து சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிளர்க்கு போஸ்டிங் வந்து 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அக்கௌண்டன்ட் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் காமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் வந்து 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. டிரைவர் வந்து 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன். பியூன் வந்து 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆவரேஜாக டிரைவருக்கும் பியூனுக்கும் இது எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3க்கும் 18,000 ரூபா சேலரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதுகாவலர் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபா சேலரி, 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ஐடிஐக்கு வந்து முடித்தவங்களுக்கு 18,000 ரூபா சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு நேராக என்னென்ன எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூனுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. உங்கள் ஃபோட்டோ எல்லாம் சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களை வந்து பேமெண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. சரியா? என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஃபேக் தான். இதை நம்பிட்டு ரூபாயெல்லாம் கட்டிடாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதுமாதிரி வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், காமிச்சிட்றேன். நீங்கள் ஏதாவது இந்த இன்ஸ்டா இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிருங்கன்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போய் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருவாங்க.
இதை நம்பிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க, காசு வந்து வீணாயிரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை நான் அப்ளை பண்ணுறேன், இதில் ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வேலையை தேடிக்கிட்டு இருக்கனால இந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி காமிச்சு அந்த லிங்க் அப்படி தான் இப்போ நடக்குது. அதனால் உங்கள் பணத்தை கட்டி மேக்ஸிமம் வந்து ஏமாறாதீங்க. ஒரு எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கணும். அது இருந்து அது மூலமாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டானது. அதை தவிர்த்து வேறு இன்டர்வியூ இல்லாமல் இது எக்ஸாம் இல்லாமல் நடக்கிறதெல்லாம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் வேலைவாய்ப்பு தேடும் நபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி